கேவிப்ப சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர். எங்கள் தொகுதி தனி தொகுதி என்பதால் நான் காட்பாடி தொகுதியில் போட்டியிட விருப்பமான அளித்துள்ளேன். எங்களுக்கு சீட்டு அளித்தால் கண்டிப்பாக ஜெயித்து புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்களின் பாதத்தில் சமர்ப்பிப்பேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி சட்டமன்ற தொகுதிக்காக மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சி அமைவதற்காக தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களிடம் மனு கொடுத்திருக்கிறேன். தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களே எங்கள் திருச்சிலி தொகுதியிலே நிற்கலாம். தியாகத் தலைவி சின்னம்மா அவர்களே திருச்சிலி சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிட வேண்டும் என்று அவர்களை இருகரம் குப்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மறு உருவமான மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தாய் சின்னம்மை அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் நாங்கள் தென்காசி வடக்கு மாவட்ட தொகுதி சங்கரன்கோயில் தனி தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு செய்துள்ளேன். புரட்சி தலைவி அம்மா இதே தெய்வம் இல்லையே என்று ஏங்கின எங்கள் தமிழ் மக்களுக்கு புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் ஒரு தாயாக இருக்கிறார்கள் என்று அனைவரும் சந்தோஷமாக மிக ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின் பெயரில் நாங்கள் எல்லோரும் 234 தொகுதியும் நாங்கள் செவித்து புரட்சி தாய் சின்னம்மா அவர்களின் பொற்கரங்களில் நாங்கள் வெற்றி கனியை சமர்ப்பிப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் முத்துக்குமார். நான் ராஜபாளையம் பொது சட்டமன்ற தொகுதிக்கு வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். மாண்புமிகு சின்னம்மா எனக்கு ஒரு வாய்ப்பளித்தால் கண்டிப்பான முறையில் ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி கனியை அம்மாவின் பொற்பாதங்களில் சமர்ப்பிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன்.